வரவேற்கிறேன். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்முடைய திருச்சபையினுடைய வெற்றிவாழ்வு திருச்சபையினுடைய இணை போதகர் ரெவரண்ட் எஸ்ரா ஆனந்தன் அவர்கள் நம் மத்தியிலே செய்தியை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர் மிக பிரபலமான சென்னையில் உள்ள மிக பிரபலமான ஃபுல் காஸ்பல் பைபிள் காலேஜில் அவர் தன்னுடைய இறையியல் பட்ட படிப்பை முடித்திருக்கிறார். அவர் மிக அருமையாக பிரசங்கிக்கக்கூடியவர், மிக அருமையான ஒரு தலைவர். ஆகவே இன்றைக்கு அவர் நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி வந்திருக்கிறார். நாம் யாவரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போம். வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரசங்கத்துக்கு நேராக போகும் பொழுது ஒரு கேள்வியிலிருந்து போலான்னு இருக்கேன். நாம் தேவனை அன்பு கூறுகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் முதல்ல. ஏன் அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்பட்டும் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கல்வாரி சிலுவையில ஏராளமான ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். ஏராளமான ஆசீர்வாதங்கள் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில பொருளாதார செழிப்பு இருக்கு, சுகம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, ஜீவன் இருக்கு, சமாதானம் இருக்கு. இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும்படி நமக்காக கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டும் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறோமா என்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்முடைய மனதும் நம்முடைய இருதயமும் எதை அன்பு கூறுகிறது, எதற்கு நம்ம முதலிடத்தை கொடுக்கிறோம் என்பதை ரொம்ப முக்கியமா இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம், ரட்சிக்கப்பட்டா சர்ச்சைக்கு வந்தா போதும், வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சைக்கு வந்தா போதும், கடவுளை ஆராதிச்சா போதும், பாட்டு பாடினா போதும், அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போனா போதும் அப்படின்னு இருக்கிறோம். ஆனா உண்மையாகவே நாம் நம்முடைய இருதயத்துல கடவுளுடைய அன்பு இருக்கிறதா? ஏன்னா அந்த அன்பு இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக செய்திருக்கிற நன்மைகளை அது சுலபமாக்குகிறது. அதாவது சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில பலிக்க செய்கிறது. நம்முடைய இருதயம், நம்முடைய மனது தேவன் மீது அன்பு கூறும் பொழுது, தேவனுக்காக இடத்தை கொடுக்கும் பொழுது, அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில சீக்கிரமா, அதாவது துரிதமாய் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியதா இருக்கிறது. அதனாலதான் தேவன் நம்முடைய இருதயத்துல அவரை அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்க, ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னா, தேவனோடு ஒரு நல்ல உறவு இருந்தது ஆதாமுக்கு. தேவனோடு ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கை இருந்தது. தன்னுடைய இருதயத்துல தேவனை அன்பு செலுத்தினார். அதாவது தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்தவராக இருந்தார். அதுவரையும் வாழ்க்கை நன்றா இருந்தது பாருங்க, ஆசீர்வாதமா இருந்தது. ஒரு மனுஷனுக்கு 4 நதி, போதுமான அளவுக்கு உணவு, ஏராளம் தாராளம் திருப்தியான உணவு அவருக்கு இருந்தது. ஆதாமுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இருந்தது. எப்போ அந்த பிசாசுடைய சத்தத்திற்கு அவர் கீழ்ப்படியும் பொழுது அங்க பிரச்சனை ஏற்படுகிறது. ஏன்னா அவருடைய இருதயம், அவருடைய மனது வேற ஒன்றை விரும்புகிறதா இருக்கிறது. அதாவது அன்பிற்கு நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம பாஸ்டர் சொன்னாரு, லவ் ஃபெயிலர்னா என்ன பண்றாங்க அப்படின்னா இறந்து போயிடுறாங்க. பாருங்க, அப்போ நம்ம அன்பை எங்க செலுத்த வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமா இருக்கிறது வேதத்தின் அடிப்படையில். நம்ம அன்பு தவறான நபரத்துல செலுத்தும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு மரணத்தை கொண்டு வருகிறது, தீமையாக்குகிறது. அதேதான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அங்க நடந்த காரியமா இருக்கிறது. அவர்கள் தேவனிடத்துல அன்பு கூறும் பொழுது, தேவனோடு உள்ள உறவு இருக்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் சரியா இருந்தது. அதே அன்பை, அதே அந்த வார்த்தையின் அந்த ரிசீவ் பண்ற அந்த டேர்ன் இருக்கு இல்லையா, அது என்ன நடந்தது அப்படின்னா அங்க மாற்றப்படுகிறது. ஏன்னா ஏவாள் போயிட்டு பிசாசோடு பேசுகிறார்கள். பிசாசு துரிதமாய் கேட்கிறது. டெய்லி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுலபமா அவ கேட்கிறான் பாருங்க. அப்போ தேவன் இந்த தோட்டத்துல
சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கனி இருக்கா அப்படின்னா அப்போ ரொம்ப நாள் அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நம்முடைய உறவு நம்முடைய இருதயத்துல யாருக்கு நம்ம அதிகமாய் கொடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்டும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. ஏன்னா பிரச்சனை நம்ம கிட்ட. ஏன்னா அவர் தொடர்ந்து நம்ம அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த மாதிரியான தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்காக உயிரே கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில நம்மளுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், அக்கிரமத்தை மன்னித்திருக்கிறார், நோய்கள் எல்லாவற்றையும் அவர் குணமாக்கி இருக்கிறார். இருந்தாலும் ஏன் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவிக்க மாட்டோம் அப்படின்னா நம்முடைய இருதயம், மறுபடியும் நான் அதை அழுத்தி சொல்றேன், நம்முடைய இருதயம் எதன் மீது அன்பு வைத்திருக்கிறது, நம்முடைய இருதயம் நம்முடைய மனது எதற்கு முதலெடுத்து கொடுக்கிறது என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார், தாவீதோடு கர்த்தர் இருந்தார், சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார், சாலமோடு கர்த்தர் இருந்தார். நம்ம நினைக்கிறோம் அவங்க கூடலாம் கர்த்தர் இருக்கிறாரு, அதனால அவங்க மேல வந்துட்டாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறாரு, அவங்க காரிய சுத்தி உள்ளவர்களா இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் அவர்கள் மேல இருக்கிறதுன்னு நம்ம எல்லாம் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஆனா அப்படிதான் நிறைய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க. என்னங்க என் கூட கர்த்தர் இல்லைங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது யோசேப்போடு கர்த்தர் இருந்தான்னு சொல்லப்படுகிறது. அதை கேட்டுட்டு கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் யோசேப்போடு தான் கூட இருந்தாரு, என் கூட இருக்கிறாரா அப்படின்னு ஒரு டவுட் ஏற்படுது பாருங்க. அங்கதான் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா நம்ம வேதத்தை நல்லா வாசிக்கணும் பாருங்க. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், ஆமா அது உண்மை. ஆனா யோசேப்பு கர்த்தரோடு உறவு கொண்டாருங்க, இது ரொம்ப முக்கியம். இதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் பாருங்க. அதனாலதான் இப்பேற்பட்ட நன்மைகள், இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள், இப்பேற்பட்ட வெற்றி, கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கிறது. பிரச்சனை என்னன்னா நாம் தேவனோடு அந்த உறவை சரியா வைக்காததுனால. அவர் நம்மோட உறவு வைக்கணும்னு விரும்புகிறாரு, ஆனா நம்ம அவரோட கூட உறவு வைக்கிறோமா, நம்ம அவர் அன்பு செலுத்துகிறோமா, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில படுகுழியில போட்டாங்க, சிறையில போட்டாங்க, பல கஷ்டங்கள் வந்தது யோசேப்புடைய வாழ்க்கையில். ஆனா கர்த்தர் யோசேப்பு வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள் என்னவா இருந்ததுன்னா சிங்காசனமா இருந்தது, ஒரு ராஜரிக வாழ்க்கையா இருந்தது. பெரிய உடன்படிக்கை யோசேப்பு, அதாவது ஆபிரகாமோடு பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்து அப்பேற்பட்ட ஆசீர்வாதமான நிலைக்கு யோசேப்பை கொண்டு வருகிறார். அதனாலதான் யோசேப்பு சொல்றாரு பாருங்க, போர்த்திபாளுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவங்க கூப்பிடுறாங்க, என்னன்னா யோசேப் மேல கண் போட்டு என் கூட சைனியமா, என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருன்றாங்க. ஆனா யோசேப்பு சொல்றாரு, நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது அப்படின்றாரு. அப்ப பாருங்க என்ன மாதிரியான ஒரு அங்க காரியம் நடக்கிறது. நம்ம அங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பும் கர்த்தரோடு ஒரு நல்ல ஐக்கியத்தையும் உறவையும் வைத்ததுனாலதான் அங்க சொல்றாரு, தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல அந்த தேவனுடைய அன்பு, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முதலிடத்துல கொடுக்கும் பொழுது யோசேப்பு போல சிங்காசனமான வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையில, அதாவது கடவுளுடைய வார்த்தையில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, இது எல்லாம் இருக்கிறது. ஆனா கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார், என்னன்னா என்ன அன்பு கூறு அப்படின்றாரு பாருங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி வராங்க. அந்த எகிப்தில் 430 வருஷமா அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அடிமைப்பட்டும் தேவன் அவளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், என்னன்னா கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். அப்பேற்பட்ட தேசத்துல அவர்களை கொண்டு போய் சேர்க்கும்படி தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, எகிப்து தேசத்துல இறங்கி அவர்களை அங்கிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு நேராய் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அப்ப கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஏராளமான ஆசீர்வாதங்களை அவருக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அங்க போகும் வழியில சீனாய் மலையில மோசையை கூப்பிடுறாரு, மேலவா அப்படின்றார். ஏன்னா அங்க 10 கற்பனைகளை கொடுக்கிறார். 10 கற்பனைகளை கொடுத்து கிறிஸ்தவ வாழ்க்கையே அங்க வெளிப்படுத்துகிறார். முதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன, அங்க தேவன் ஆமா அவங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்துல கொண்டு போக போறாரு, எல்லாம் செய்ய போறாரு. ஆனா
நம்ம கிட்ட இருந்து தேவன் உன்னை எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு சிம்பிளான விஷயத்துல தேவன் வச்சிருக்கிறார். என்னன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுவது. அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, தேவனிடத்துல நம்ம அன்பு கூறும் பொழுது, நம்ம தேவனுடைய வார்த்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில பேசும் பொழுது, அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது, அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய பேசும் பொழுது, தேவனை நமக்காக துரிதமாய் கிரியை செய்து அந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்களை நமக்காக அவர் கீழ்ப்படிய பண்ணுகிறவராக இருக்கிறார். அதனால தான் தேவன் நாங்க பாருங்க, யாத்திராகமம் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல 1 வாசிக்கிறேன். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமதன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகி கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாலும் யாதொரு விக்கிரகத்தையாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். 6ஆம் வசனம் பாருங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். சொன்ன இல்லையா, ஈஸியா வச்சாரு பாருங்க தேவன் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர்ந்து வெற்றிகரமா இருக்கணும் அப்படின்னா 6ஆம் வசனத்துல சொல்லப்படுது பாருங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்முடைய இருதயத்துல நம்முடைய மனதுல நாம் எதை அன்பு கூர்ந்து இருக்கிறோம், எதை அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். 1 யோவானுக்கு எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவை அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். யாத்திராகமம் புஸ்தகத்துல பார்க்கிறோம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க யோவான் எழுதின அந்த நிருபத்துல அங்க பார்க்கிறோம், எந்த மாதிரியான அன்பு நாம் செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம எதன் மீது நம்ம அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்றோமா? ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள மக்கள், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆனா அந்த பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிற இந்த உலகத்துல நம்ம தேவன் நம்மளை ரட்சிப்பை கொடுத்து கிருபையா நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளை ஆக்கி உடன்படிக்கையை செய்து நம்மை வித்தியாசம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாருங்க. நான் சொல்றேன், இந்த உலகத்திலிருந்து நம்ம எதையாவது பெறலாம்னு நினைக்காதீங்க. அப்படி நம்ம தேவன் வைக்கல. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் அப்படி நினைக்கிறாங்க, உலகத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அங்க நம்ம ஃபோக்கஸ் போச்சுன்னா வாழ்க்கை நிச்சயமா தோல்வியில போய் முடியும். தோல்வியில போய் முடிஞ்சா கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமா இருக்காது. அப்ப தொடர்ந்து போராட்டமாவே இருக்கும். ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன தொடர்ந்து போராட்டமா இருக்கிறது, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, வீட்டுல கடன் இருக்கிறது, தரித்திரம் இருக்கிறது, வியாதி இருக்கிறது. ஆனா சர்ச்சைக்கு போறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனா தொடர்ந்து நிறைய பேரோட வாழ்க்கையில தொடர்ந்து 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கடன்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு கேள்வியே கேட்கணும்னு விருப்பப்படல. ஏன் இப்படி எனக்கு இருக்கு அப்படின்னு அவங்க கேள்வி கேட்க விரும்பல. ஏன்னா அவர்கள் இந்த உலகத்திலிருந்து ஏதாவது பெறலாம் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் தான் தங்களுடைய வாழ்க்கையில சீக்கிரமா தேவனுடைய நன்மைகளை பெற முடியல. ஆனா நம்மை தேவன் என்னவா வச்சிருக்கிறார் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த உலகத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும். எதை கொடுக்க வேண்டும்? தேவனுடைய அன்பை கொடுக்க வேண்டும். இந்த அன்பின் மூலியமாக கல்வாரி சிலுவையில் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு நாம் கொடுக்கப்பட்டு அதன் மூலியமாக சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களாக தேவன் வச்சிருக்கிறார். அதற்கு மாறாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலிருந்து நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம். வாங்குறதுனால பிரச்சனை அங்க. ஏன்னா இந்த உலகத்துல இச்சை இருக்கிறது, பாவம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. அங்கிருந்து நாம் ஏதாவது பெறலாம் என்று நம்ம நினைக்கிறோம்.
அதனால தான் தேவன் அந்த யாத்திராகம புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. ஏன் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவருடைய கற்பனைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய நியமங்கள், அவருடைய சாட்சிகள் எப்பேற்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, அதுல வல்லமை இருக்கிறது, அதுல ஜீவன் இருக்கிறது. அதுல ஜீவன் வல்லம் இருக்கும் பொழுது அந்த வார்த்தையில எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கையில துரிதமாக தேவன் நமக்காக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. என்னன்னா, சவுல் தாவீது 2 பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒண்ணு, அந்த சவுலுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட வீழ்ச்சி நடக்கிறது, தாவீதுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வெற்றிகரமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டாலே நம்முடைய இருதயம், நம்முடைய மனது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதா, தேவனுக்கு முதலிடத்தில் கொடுக்கிறதா என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, சவுல் இஸ்ரவேல் அனைத்துக்கும் தேவன் ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுக்கும் பொழுது சாமுவேல் கிட்ட சொல்றாரு, இவனை இஸ்ரவேல் அனைத்திற்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சவுலை கழுதியை தொலைச்சிட்டு தேடும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசியிடத்தில் வராரு. எதற்காக? கழுதை காணோம், அந்த கழுதையை கண்டுபிடிக்கும்படி அந்த தீர்க்கதரிசி கேட்கும்படி அவர் வராரு. வரும் பொழுது சவுலுக்கு தெரியாம இந்த பூமியில அவனை ராஜாவாக வைக்கணும்னு தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார் சவுலை குறித்து. அங்க வரும்பொழுது அங்க சாமுவேல் சொல்றாரு, உனக்கு கழுதெல்லாம் கிடைக்கும், போ. ஆனா ஒரு காரியம் அங்க நடப்புறது என்னன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல வரப்போறாரு. அவனுடைய வாழ்க்கை வேற மாதிரி ஆக பொழுது என்னன்னா, இன்னும் கேட்டா தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லப்படுது. 1 சாமுவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாருங்க. அவரு சாமுவேல் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேற மனுஷன் ஆவாய். வேற மனுஷன் என்னன்னா, இது எதை காண்பிக்கிற? வேற மனுஷன்னா, நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம், நாமும் வேற மனுஷனால் ஆயிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவராகி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம் உடன்படிக்கையின் மக்கள், ஆவிக்குரிய மக்கள். நம்முடைய ஆவி இப்போ உயிர் பெற்று இருக்கிறது. அக்கிரமத்துல மரித்திருந்தோம், பாவத்துல மரித்திருந்தோம். ஆனா இப்ப கிறிஸ்துவோட கூட உயிர் தெழுந்தப்பட்டிருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது. அதனால இப்ப நம்மளே இப்போ வேற மனுஷனா இருக்கிறோம். தேவன் இப்போ நம்மளுக்கு வேற இருதயத்தை கொடுத்திருக்கிறாரு. 9ஆம் வசனத்துல, அவன் சாமுவேல் விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை தந்தார். சவுலுடைய வாழ்க்கையில வேற இருதயம் வந்துருச்சு. அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. எல்லாம் சரியா போயிட்டு இருக்கிறது. சவுலுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லா நடந்து கொண்டிருக்கிறது. பெலிஸ்தர் வராங்க, யுத்தத்தை ஜெயிக்கிறாரு, சில காரியத்தை எல்லாம் நல்லா பண்றாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில வீழ்ச்சி எங்க தெரியுமா வருகிறது? நான் சொன்னேன் இல்லையா, இந்த உலகத்துல இச்சை இருக்கிறது, பாவம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, குறைவு இருக்கிறது. சவுல் அதை பண்ண ஆரம்பிச்சாரு. என்னன்னா, தன்னுடைய இருதயத்துல, தன்னுடைய மனதுல ஆண்டவருக்கு இடத்தை கொடுக்கறதை விட்டுட்டு, ஆண்டவரை அன்பு செலுத்துறதை விட்டுட்டு, அந்த கொள்ளை பொருள் மீது தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய அன்பை அங்க செலுத்த ஆரம்பிச்சார். பிரச்சனையே அங்கதான் பாருங்க. ஆசிரியர் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சவுலுக்கு சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறார். இப்போதும் நீ போய் அமலேக்கு மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டங்களையும் கழுதுகளையும் கொன்று போட கடுவாய் என்கிறார் என்று சொன்னான்.
என்ன சொல்றாரு அப்படின்னா, அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்காரம் பண்ண அப்படின்றாரு. அவன் மேல இரக்கத்தை வைக்காத. ஏன்னா பாவம் செஞ்ச மக்கள் அவர்கள் பாவிகளா இருக்கிறார்கள். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வரும் பொழுது அந்த அவர்களுக்கு வழி மறைத்து அவளுக்கு வழியை கொடுக்கல. அதனால தேவன் அதை வச்சிருக்கிறார் நினைவில். அதனால சொல்றாரு இந்த இடத்துல சாமுவேல் சவுல்கிட்ட சொல்றாரு, எல்லாவற்றையும் கொன்று போடு அப்படின்றாரு. என்ன எல்லாவற்றையும், எல்லா பொருட்களையும் ஒன்று விடாத, ஆடு மாடு கழுத ஒட்டகம் ஸ்திரீகள் புருஷர்கள் குழந்தைகள் எல்லாருமே ஒருத்தர் இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் அழித்து போடு அப்படின்றாரு. 4ஆம் வசனம், அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூத ஜனங்கள் 10,000 பேருமா இருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடியை அழித்தான். சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, அமலேக்க மடங்கடிக்கிறாரு. அவங்க பாளையத்துக்கு போறாரு, பிடிச்சிட்டாரு. அமலேக்கினுடைய அந்த பட்டணத்தை எல்லாவற்றையும் பிடிச்சிட்டாரு. ராஜாவையும் பிடிச்சாச்சு, எல்லாரையும் சிறைப்படுத்தாச்சு. ஆனா 9ஆம் வசனத்துல சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும், அதாவது அந்த அமலேக்குடைய ராஜா ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல். பாத்தீங்களா? ஆனா தேவன் சொல்றாரு 3ஆம் வசனத்துல, அவங்க மேல இரக்கமா வைக்காத, எல்லாரையும் அழித்து போடுன்னு சொல்றாரு. அது வரையும் சவுலுடைய இருதயம் கரெக்டா இருந்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்டா இருந்தது. ஆமா, கரெக்டா தான் இருந்தது. கரெக்டா தேவன் அவருக்கு உதவி செஞ்சாரு, எல்லாமே கரெக்டா போயிட்டு இருந்தது. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சவுல் பாருங்க என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில இருதயத்துல மனதுல வேற பக்கம் திருப்புறாரு, வேற பக்கம் அன்பை வைக்கிறாரு. அதனால தன்னுடைய வாழ்க்கைக்கு, தன்னுடைய ராஜ்யபாரத்துக்கே அவர் என்ன பண்றாருன்னா தோல்வியும் வீழ்ச்சியும் கொண்டு வருகிறவரா இருக்கிறார். தன்னுடைய ஸ்தானத்தை அவர் இழந்து போகிற அவராக இருக்கிறார். யாருங்க? தேவன் பண்ணல, சவுல் பண்ணிக்கிறாரு. அதே தான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டும் கர்த்தர் பாருங்க சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, அன்பு கொடுத்திருக்கிறாரு, இரக்கத்தை கொடுத்திருக்கிறாரு, கிருபையை கொடுத்திருக்கிறாரு, விடுதலையை கொடுத்திருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு, செல்வ செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஏராளத்தையும் தாராளத்தையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஸ்தானத்திலிருந்து அவர்கள் வழி விலகி போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய மனது, அவங்களுடைய இருதயம் தேவனிடத்துல அன்பு இல்லை. ஏன்னா தேவனிடத்துல அன்பா இருக்கும் பொழுது, அவங்களுடைய மனது தேவனிடத்துல அன்பா இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் தன்னுடைய வாழ்க்கையில சுலபமாய் அவர்கள் அனுபவிக்க முடியும். ஏன்னா தேவன் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிய பண்ணுகிறவராயிருக்கிறார். அப்ப அந்த ஸ்தானத்திலிருந்து ஏன் அவங்க கீழ் நிலைக்கு வந்துடுறாங்க அப்படின்னா, அவருடைய மனது, அவருடைய விருப்பம், அவருடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறதா இருக்கிறது. இங்க சவுல் என்ன பண்ணாருன்னா, முதல் தரம் 2ஆம் தரம் எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் என்ன பண்ணார் பாருங்க. அந்த 9ஆம் வசனத்தில், அற்பமானவிலும் உதவாதைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்போது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி, பாத்தீங்களா? அப்ப அது வரையும் சவுலுடைய இருதயம் மனது கரெக்டா இருந்திருக்கு. தேவனிடத்துல அன்பு கூறி இருக்கிறது, கரெக்டா போயிருக்கிறது. சவுலுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஆனா இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மீது, இந்த உலகத்தில் உள்ள அந்த இச்சை மீது, அந்த உலகத்தில் உள்ள பாவத்தின் மீது, சாபத்தின் மீது கண் போனவன என்ன ஆகுதுன்னா, தேவன் கிட்ட இருந்து அந்த அன்பு பிரிக்கப்படுகிறது. ஏன்னா அங்கிருந்து இந்த மனது பிரிக்கப்பட்டு இதை வாஞ்சிக்கிறது. இதை வாஞ்சிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, பிரச்சனை வாழ்க்கையில தன்னுடைய ஸ்தானத்தை அவர்கள் எழுந்து போயிடுறாங்க. தொடர்ந்து நம்ம சவுலுடைய வாழ்க்கையில பார்த்தோன்னா அங்கதான் வந்து நிற்கும். எங்க மிஸ்டேக் பண்றாருன்னா, தன்னுடைய இருதயத்துல மனதுல தேவன் அன்பு கூறாம, தேவனுக்கு இடம் கொடுக்காம இப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்ப மறுநாளை காலையிலே போறாரு சவுலிடத்துல சாமுவேல். இப்ப போகும்பொழுது என்ன நடக்குது? 13ஆம் வசனத்துல, சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றார்.
என்ன மாதிரியான சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றிட்டேன், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா கர்த்தர் 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அமலேக்க அவன் ராஜாவை ஒரு பொருளும் எல்லாமே சங்காரம் பண்ணி கொன்று போடு, ஒன்னுத்தையும் வைக்காதன்றாரு. ஆனா சவுல் அதை பண்ணல பாருங்க. ஏன்னா தன்னுடைய மனது கர்த்தரை விட்டு திரும்பி பொருட்கள் மீது போனபொழுது ஆசை விருப்பங்கள் வேற மீது போனது. அப்ப அந்த மாதிரி போகும்பொழுது கர்த்தருடைய மனதுக்கே என்ன நடக்கிறது அப்படின்னா விசனமா இருக்குது, மனசு கஷ்டம் வருது. ஆனா இங்க சவுல் எதை பத்தி கவலைப்படவே இல்லை பாருங்க. அப்படியே நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கிறார். என்னன்னா நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்றாரு. 14ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க சாமுவேல். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றார். ஆளு எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. ஆடு சத்தம் மாடு சத்தம்லாம் கேட்குது போல சாமுவேலுக்கு. அதனால கேட்க சொல்றாரு போல. அப்போ என் காதுல விழுதுப்பா, அந்த சத்தம்லாம் என்ன அப்படின்றாரு. அப்போ 15ஆம் வசனத்துல சவுல் சொல்றாரு பாருங்க. அதற்கு சவுல், அமலேக்கிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவர்களை உம்முடைய தேவனை கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள், மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலிட சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்போது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவா இஸ்ரவேல் கோத்திரனுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராக அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் மறுபடியும் யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியை அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாக ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். அதெல்லாம் எதுவுமே பண்ணல, சங்காரம் பண்ணல, கர்த்தர் சொன்னதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எதுவுமே பண்ணல. ஆனா 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்துல தேவன் எதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் என்பதை கிளீனா நம்ம பார்க்க முடியும் பாருங்க. ஜனங்களோ உம்முடைய தேவனாகி கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். என்ன சொல்றாங்கன்னா, ஜனங்கள் ஆடு மாடுகள் என்ன பண்ணாங்கன்னா பலியிடுறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஆனா தேவன் அது சொல்லவே இல்லை. எனக்காக பலியிடும்படி அதுல இருந்து ஆடு கூடு மாடு கூடு ஒட்டகத்தை கூடுன்னு சொன்னாரா? இல்ல, எல்லாவற்றும் அழித்து போடுன்னு சொல்றாரு. அதனாலதான் இங்க சாமுவேல் பாருங்க 22ஆம் வசனத்துல சொல்றாரு. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமும். 23ஆம் வசனத்துல அந்த பின்னாடி பகுதி வாசிக்கிறேன் பாருங்க. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, புறக்கணிச்சாரு. ஏன் புறக்கணிச்சார் அப்படின்னா, அவர் தேவனிடத்தில் அன்பு கூறல, அவருடைய மனது தேவனை அன்பு கூறல. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை அவர் கீழ்ப்படிய முடியல, கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்பட முடியல. அதே தான் இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனா தங்களுடைய மனது இருதயம் தேவன் மீது அன்பா இருக்கிறதா? அப்படி அன்பா இல்லைன்னா என்னன்னா, அந்த வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் தவற விடுகிறவர்களா இருக்கிறார்கள். அதை அவர்களே புறக்கணிக்கிறார்கள். கர்த்தர் புறக்கணிக்கல, அவர்களே அதை புறக்கணிக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஏன்னா அதை அவர்கள் வாஞ்சிக்க மாட்டேன்றாங்க, சுகத்தை வாஞ்சிக்க மாட்டேன்றாங்க, ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இப்பேற்பட்ட காரியங்களை ஏன் அவர்கள் வாஞ்சிக்க மாட்டேன்றாங்களா? அவர்கள்லாம் பிஸியா இருக்கிறாங்க, ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது நினைப்பில் அவர்கள் இருக்கிறதுனால அவர் மேலான ஆசீர்வாதங்கள் நமக்காக வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் பார்க்கல. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, சவுல் தன்னுடைய அந்த ஸ்தானத்தை அவர் இழந்தாரு. தன்னுடைய ஸ்தானத்தை அவர் இழந்து விட்டாரு. என்னன்னா, நீ ராஜாவா இருக்க மாட்ட. அப்ப தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய இருதயத்துல தொடர்ந்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னன்னா, நம்முடைய இருதயத்துல அவரை அன்பு கூறுகிறோமா, நம்முடைய மனதுல அவரை அன்பு கூறுகிறோமா என்று தொடர்ந்து பார்க்கிறாரு.
இங்க சவுல் பாருங்க ராஜ்ய பாரத்தை அவங்ககிட்ட பிடுங்கி அடுத்து யாருக்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா தாவீது கிட்ட கொடுக்குறாரு. இங்கதான் நம்ம பார்க்க போறது என்ன விஷயம் அப்படின்னா, சவுலுடைய இருதயம் தாவீதுடைய இருதயம் எப்பேற்பட்ட ஒரு இருதயமா இருக்கிறது அப்படின்னு. சவுல் பாருங்க தேவனிடத்துல இருந்து அந்த அன்பை துண்டிச்சிட்டாரு, தேவனை நேசிக்கல, தன்னுடைய மனதுல தேவனை பெரிதா எண்ணல, அந்த கொள்ளை பொருட்கள் மீது ஆசை போனதுனால வாழ்க்கையே எப்படிப்பட்ட வாழ்க்கையா மாறிச்சு அப்படின்னா, பயம் நிறைந்த வாழ்க்கையா மாறிச்சு, குறைவு நிறைந்த வாழ்க்கையா மாறிச்சு. கடைசி என்ன நடந்தது அப்படின்னா, சவுல் பெலிஸ்தரோட யுத்தம் நடக்கும் பொழுது அவர் மரித்தே போயிட்டாரு. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையா சவுலுக்கு தேவன் வச்சாரு? இல்லை. அதெல்லாம் யார் தேடிக்கினது அப்படின்னா சவுலே தேடிக்கினதா இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுறது யாத்திராகம் புஸ்தகத்தில் லேவியராகம் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, குறி கேட்கக்கூடாது, அஞ்சனம் பார்க்கக்கூடாது, இது எல்லாவற்றையும் அதெல்லாம் தேவனுக்கு விரோதமான செயல், அதெல்லாம் தேவனுக்கு விரோதமான செயல், அது பாவமாக இருக்கிறது. ஆனால் இங்கே சவுல் இஸ்ரவேலுக்கு ராஜாவை என்ன பண்ணுறாரு அப்படின்னா போய் குறி கேட்கிறவராக இருக்கிறாரு. அப்போ தன்னுடைய வாழ்க்கையை எப்பேற்பட்ட ஒரு ஒரு பின்போக்கில் மாறிச்சு பாருங்க. சவுளுடைய வாழ்க்கையில் நன்றா போயிட்டு கொண்டு இருந்தது. தேவன் மீது அன்பு வைக்கும் போது தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அவர் அனுபவிச்சு கொண்டிருந்தாரு. ஆனால் அதனுடைய ஃபோக்கஸை தேவன் மீது எடுத்து வேற எங்கேயோ ஃபோக்கஸை மாறும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே குறைவுபட்டு போனது. அவர் மரித்தே போயிட்டார். அவருடைய இருதயமே சரியா இல்லை பாருங்க. ஏன்னா தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறாரு. அப்ப சாமுவேல் பாருங்க அங்க ஒரு காரியத்தை தேவன் சொல்றாரு. என்ன நடக்குது அப்படின்னா, மொத்தம் 8 பசங்க, அதில் பார்த்தீங்கன்னா 7 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க. லாஸ்ட் பையன் தாவீது. அப்போது அங்கே அபிஷேகம் பண்ண வரும்பொழுது சாமுவேல் ஒரு காரியத்தை பார்க்குறவராக இருக்கிறார். என்ன சரீரத்தை முகத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை முகத்தை நான் பார்க்க மாட்டேன். தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த இருதயத்தில் தேவனுடைய அன்பு இருக்கிறதா என்பதை அது பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால தான் தாவீதை அவர் அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ அபிஷேகம் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, அடுத்த ஸ்தானத்தில் தாவீது தான் ராஜாவா வரப்போறாரு. இங்க தாவீதுடைய இருதயம் எப்பேற்பட்ட ஒரு இருதயமா இருக்கிறது, சவுலுடைய இருதயம் எப்பேற்பட்ட இருதயமா இருக்கிறது அப்படின்னா, சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, பெலிஸ்தீனுடைய யுத்தம் வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, கோலியாத் என்ன பண்றான் அப்படின்னா 40 நாள் அவளை நிந்திக்கிறான். 40 நாளும் காலையிலும் மாலையிலும் அவளை நிந்திக்கும் பொழுது சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் இந்த வார்த்தையில கேட்டு மிகவும் பயந்து கலங்கினார்கள். ஆனா வேதம் சொல்லுவது அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆனா சவுலுடைய இருதயத்துல கர்த்தர் மீது அந்த அன்பு, அந்த இருதயத்துல தேவனுடைய அன்பு இல்லை. அந்த மனதுல தேவனுடைய அன்பு இல்லாததுனால என்ன நடக்குது அப்படின்னா, வெளியே இருந்த அந்த உலகத்தில் உள்ள அந்த பொருட்களை பார்க்கும் பொழுது, உலகத்தில் உள்ள அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது மிகவும் பயப்படுறாரு, கலங்குறாரு. யுத்தமே நடத்த முடியாதுன்ற நிலையில இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு போயிட்டாரு. ஆனா தாவீதுடைய இருதயம் எப்பேற்பட்ட ஒரு இருதயமா இருக்குது பார்த்தீங்கன்னா, தாவீது தேவனோடு நல்ல ஒரு உறவு இருக்கிறாரு, தேவனை நேசிக்கிறவராக இருக்கிறாரு, தொடர்ந்து தன்னுடைய இருதயத்தில் தேவனை அவர் அன்பு கூறுகிறவராக இருக்கிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, தாவீது சின்ன பையன், சின்ன இளைஞன், வாலிபர், இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஆனா தாவீது மட்டும் வித்தியாசமா இருக்கிறார். ஏன்னா தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய மனதில் தேவனை அன்பு கூறுகிறவராக இருக்கிறார், தேவனுக்கு முதலிடத்தில் கொடுக்கிறவராக இருக்கிறார். முதலிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர் எப்பேற்பட்ட ஒரு இருதயமா இருக்கு பாருங்க. அவன் என்ன பண்றான்னா நிந்திக்கிறான். ஆனா தாவீது சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது. அப்ப எந்த அளவுக்கு க்ளோஸா கர்த்தரோடு இருக்கிறாரு பாருங்க, ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஆனா சவுல் அதை நினைச்சு கூட பார்க்கல, பயப்படுறான், கலங்குறான், முன்னாடி கூட போக முடியல, முன்னாடி ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல, அப்படியே இருக்கிறான். ஆனா தாவீதினுடைய அந்த விருப்பங்கள், அந்த ஆசைகள் எப்பேற்பட்டதா இருக்குது பாருங்க. ஜீவனுள்ள சேனை அப்படின்னு சொல்றாரு. அந்த சேனை நிந்திக்கிறான்,
விருத்த சேதனமே இல்லாதவன் எம்மாத்திரம் பண்றான். என்ன மாதிரியான ஒரு தைரியம் பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் அவருக்கு தைரியத்தை கொடுக்கிறவரா இருக்கிற. ஏன்னா தாவீதின் மீது கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது, கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள இருந்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நம்முடைய வாழ்க்கையில அவர் வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா நாமளே தடுக்கிறோம் பாருங்க, வேணாம் அப்படின்றோம். ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கல்வாரி சிலுவையில் உள்ள அந்த ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க வேண்டும். அதற்காகவே ஆவியானவர் உள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறாருங்க. ஆவியானவர் வச்சுட்டு பயப்படுறோம், கலங்குறோம். இந்த உலகத்தில் உள்ள அந்த பொருட்களை பார்க்குறோம், விருப்பங்கள் வருகிறது. விருப்பங்கள் வரும்பொழுது ஆசைகள் வருகிறது. ஆசைகள் வரும்பொழுது அது நிறைவேற்ற முடியல என்ற அந்த ஏக்கம் வருகிறது. அதை என்ன பண்றோம்னா பணம் தேவைப்படுகிறது. பணம் தேவைப்பட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னா கடன் வாங்குறோம். கடன் வாங்குறப்ப கடன் பிரச்சனையில சிக்கிறோம். அப்படியே தொடர்ந்து அந்த கடன் பிடியில இருந்துறோம். வாழ்க்கை அப்படியே சிக்கி கொள்ளுகிறதா இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கடன் வாங்காத இருப்பாய், அநேக பட்டணங்களுக்கு அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு குறித்து இப்படி சொல்லுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப இதெல்லாம் செய்ய வேண்டும். ஆகவே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய மனதையும் என்ன பண்ணணும்னா தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும். அன்பு கூறும் பொழுது எல்லாம் சுலபமாக மாறுகிறது. அப்போ இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, தாவீது சுலபமா கோலியாத்தை ஜெயிக்கிறவராக இருக்கிறார். சுலபமா ஜெயித்து சவுலுடைய இராணுவத்தில் ஜாயின் பண்றாரு தாவீது. சவுலுக்காக தான் தாவீது யுத்தம் பண்றாரு, எல்லாம் பண்றாரு, ஜெயிக்கிறவராக இருக்கிறாரு. தாவீது யுத்தம் பண்ணும் பொழுது அங்க இருக்கிற ஸ்திரீகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நடனம் பாடி சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 11,000 அப்படின்றாங்க. அப்போ இந்த வார்த்தைகள் தாவீது காதுல போன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பொறாமை, ஒரு வஞ்சகம், இந்த வார்த்தைகள் போகும் பொழுது இப்பேற்பட்ட காரியம் நடக்குது பாருங்க. ஏன்னா சவுலுடைய இருதயத்துல அன்பு சுத்தமா இல்லை, தேவனுடைய அன்பு சுத்தமா இல்லை, அவருடைய மனதில் தேவனுடைய அன்பு சுத்தமா இல்லவே இல்லை. அதனால இப்பேற்பட்ட வார்த்தைகள் வரும் பொழுது தாவீதை அவர் கொலை செய்ய வேண்டும் என்று அவர் தீவிரமாய் தேடுகிறவராக இருக்கிறார். தாவீது ஆனா எந்த தீமையும் செய்யல, சவுலுக்காக யுத்தம் பண்ணுகிறார், பெலிஸ்தரை மடங்கடிக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தாவீது சவுலுடைய இராணுவத்தில் சேர்ந்து அவர் போர் செய்கிறவராக இருக்கிறார். எதுவுமே பண்ணல. ஆனா சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, பொறாமை கொள்ளுகிறவராக இருக்கிறார். பொறாமை பண்றாரு, தாவீதை கொலை செய்யணும்னு விருப்பப்படுறாரு. அந்த இருதயத்தில் சுத்தமா தேவனுடைய அன்பே இல்லை. ஏன்னா 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 13, அதுல பாருங்க அன்பு எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 13 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போவோம், அந்நிய பாஷையும் ஒழிந்து போவோம், அறிவானாலும் ஒழிந்து போவோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்வதிலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போவோம். 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். இப்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இந்த இடத்துல பாருங்க, நம்ம பார்க்கிறோம் அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது, பொறாமப்படாது, தன்னை புகழாது, இருமப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, தீங்கு நினையாது. ஆனா இங்க சவுல் என்ன பண்றாருன்னா எல்லாமே செய்யறாரு, தீங்கு நினைக்கிறாரு, பொறாம கொள்றாரு, அவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தாவீது எதுவுமே பண்ணலங்க. 2 முறை என்ன பண்றாரு அப்படின்னா, ஈட்டிய ஓங்கி எறிகிற தாவீதுக்கு நேரா சவுல். அவர் இன்னும் ஒரு மூர்க்கம், என்ன ஒரு வெறி பாருங்க சவுலுக்கு. ஆனா தாவீது சவுலுக்கு தப்பி போறாரு, தப்பி கெபியில போறாரு, மலைக்கு போறாரு, காடுக்கு போறாரு, வனாந்திரத்துக்கு போறாரு. இது எல்லாவற்றுக்கும் போயும் தாண்டி தாவீதை கொலை செய்யணும்னு நினைக்கிறாரு சவுல். அது என்ன மாதிரியான ஒரு இருதயம் பாருங்க. அதனாலதான்
அந்த இருதயத்தில் தேவனுடைய அன்பே சுத்தமா இல்லைன்னா தேவனே சொல்லிட்டாரு என்னன்னா, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம என்னை விட்டு திரும்பி, அப்படியே சொல்றாரு பாருங்க, திரும்பிச்சு இருதயம். திரும்பினதுனால என்ன பண்ணுது? இப்பேற்பட்ட ஒரு பொறாமைகள், இப்பேற்பட்ட அழிவின் எண்ணங்கள், தீமைகள். சவுல் இப்படி நினைக்கிறான் பாருங்க, தொடர்ந்து தாவீதை கொலை செய்யணும், தொடர்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா தாவீது தாவீதுடைய இருதயம், தாவீதுடைய மனது பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் இருக்குதுங்க. ஏன்னா சவுல் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று தாவீதுக்கும் நல்லா தெரியும். ஈட்டியை 2 முறை தாவீது மேல எரிஞ்சிருக்கிறாரு, அதற்கு தப்பி ஓடி இருக்கிறாரு. அவரு தாவீதுக்கு விரோதமா என்னென்ன காரியம்லாம் செய்யறாரு தாவீதுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சுமே என்ன பண்றாரு அப்படின்னா, சவுலை அவர் நேசிக்கிறவரா இருக்கிறார். இதுதான் தேவனுடைய அன்பு. இந்த மாதிரியான அன்பை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். பாருங்க, சும்மா ஒரு தீமை செஞ்சாலே அவங்கள நம்ம பழி வாங்கணும்னு நினைக்கிறோம், அவங்க கிட்ட பேச மாட்டோம், மூஞ்சி தூக்கிட்டு போறோம். இப்பேற்பட்ட ஒரு அன்பு தேவனுடைய அன்பே இல்லை. இப்பேற்பட்ட அன்பு தேவனுடைய அன்பே இல்லை. ஆனா இப்பேற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நான் சொன்ன ஆரம்பத்திலே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியாத அளவுக்கு இதை தடுத்து நிறுத்துகிறதா இருக்கிறது. ஏன்னா நம்ம தேவனோடு உறவு கொள்ளும் பொழுது, தேவனிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தாவீது இங்க தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி சவுல் மீது அன்பு செலுத்துகிறாரோ அதே போல நாம் அன்பு செலுத்த முடியுங்க. 2 முறை தனியா மாட்டினாரு சவுல் தாவீது கிட்ட. குகையில மாட்டினாரு, இன்னொன்னு தூங்கும் பொழுது, தனியா இருக்கும் பொழுது மாட்டினாரு. ஆனா தாவீதுக்கு ஜனங்கள் சொல்றாங்க, தனியா இருக்கிறாரு, அவரை கொன்றலாம், அவரை போட்டுடலாம் அப்படின்றாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, கர்த்தர் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருங்க, கர்த்தர் அவர் மேல அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, நம்முடைய கரம் அவரை தொடக்கூடாது, நம்முடைய கரம் அவர் மேல படக்கூடாதுன்றாரு. என்ன மாதிரியான ஒரு அன்பு, என்ன மாதிரியான ஒரு தயவு தாவீதுடைய வாழ்க்கை. அப்போ இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்பேற்பட்டதா இருக்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீதை போல அப்பேற்பட்ட ஒரு தயவுள்ள இருதயம், அப்பேற்பட்ட ஒரு அன்புள்ள இருதயம் நமக்கு இருக்கிறதா? நம்ம இப்பேற்பட்ட இருதயம் உடையவர்கள் நாம் இருக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில சுலபமாய் அனுபவிக்க முடியும். ஏன் தாவீது அசைக்க முடியாத ஒரு ராஜாவா இருந்தார் அப்படின்னா, அவர் ஒருபோதும் தேவனை விட்டு விலகவே இல்லை. தாவீது பாவம் செஞ்சிருக்கிறார், ஆமா, தேவனுக்கு விரோதமா பாவத்தை செஞ்சிருக்கிறாரு. தாவீதுடைய வாழ்க்கையில குறைவு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா அவர் தொடர்ந்து தேவனோட உறவு, தேவனை தொடர்ந்து அன்பு செலுத்தினாரு. அதனால தான் தாவீதை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கறாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டாலும், நல்ல ட்ரெஸ் போட்டாலும், நல்ல மேக்கப் பண்ணாலும், நல்ல என்ன பெரிய பெரிய இடத்துக்கு போனாலும், தொடர்ந்து தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய இருதயத்தை எதிர்பார்க்கிறார். அந்த இருதயத்துல கர்த்தருடைய அன்பு இருக்கிறதா, நம்முடைய மனதில் கர்த்தருடைய அன்பு இருக்கிறதா என்று பார்க்கிறவராயிருக்கிறார். அப்போ அன்பு இருக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தைரியம் இருக்கும். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான காரியங்கள் நடக்கும்னா, தொடர்ந்து நம்ம எல்லாரையும் நேசிப்போம். அதனால தான் இயேசு சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள் அப்படின்றார். உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். என்ன மாதிரியான ஒரு இருதயத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய இருதயத்துல தேவனுடைய அன்பை இருக்கணும். தொடர்ந்து தேவனை நேசியுங்கள். ஏன்னா உபாமுக்கு எழுதின புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம், உபாமுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு.
இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சொல்லப்பட்ட வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில துரிதமாய் நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிக்கிறதா இருக்கிறது. அதனால தான் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய எண்ணத்தில் அன்பு கூர்ந்து தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது, இந்த வார்த்தைகளை நம்ம இடத்துல நம்முடைய வாயில வச்சு நம்முடைய இருதயத்தில் வச்சு பேசும்பொழுது ஆசீர்வாதங்கள் சுலபமாக நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அப்போ இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டும் எப்பேற்பட்ட ஒரு மனதுடையவர்களா, எப்பேற்பட்ட இருதயம் உடையவர்களா நாம் இருக்கிறோம். அப்போ நம்ம ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணக்கூடாது. சுகத்தை, செல்வ செழிப்பு, இது எல்லாவற்றையும் நம்ம ஒருபோதும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணால் பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கிறது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அவர் சரி செஞ்சு மறுபடியும் நம்மை சிங்காசனத்துக்கு நேரம் அவர் நடத்த வேண்டும் விரும்புகிறார். அதனால் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், குறைவு இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம். இதன் மீது நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸை நிறுத்திட்டு கல்வாரி சிலுவைக்கு நேராக உங்களுடைய இருதயத்தையும் மனதையும் வையுங்கள். தொடர்ந்து இயேசுவை நேசியுங்கள், அவர் அன்பு கூறுங்கள். அவர் அன்பு கூறும் பொழுது சுலபமாய் கல்வாரி சிலுவையில் நமக்காக வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கீழ்ப்படுகிறது. அது கீழ்ப்படிய பண்ணுகிறவராக இருக்கிறார் தேவன். அப்பேற்பட்ட இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நிற்போம். நம்முடைய நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அன்பை நாம் அனுபவிக்கும்படி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வேற எதையும் எதிர்பார்க்கல. நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய மனதிலையும் தேவனுடைய அன்பை வைக்க வேண்டும். ஏன்னா தேவன் நம்ம வேற இருதயத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ நம்ம வேற மனுஷனை மாற்றிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை அதே நிலையில் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வர வேண்டும். சுகத்தை பெற வேண்டும். பொருளாதார ரீதியில் வெற்றி அடைய வேண்டும். நம்ம மற்றவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம். நம்முடைய இருதயத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறவராக இருக்கிறது. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம உடன்படிக்கையின் மக்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, இயேசுவே நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு அந்த இருதயத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை வைத்து விதைக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில துரிதமாக பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் உம்மை அன்பு செலுத்தும்போது நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே இந்த அன்பு மீது வைக்கும் பொழுது எங்களுடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் வைத்து பேசும் பொழுது சீக்கிரமா அந்த ஸ்தானத்துக்கு நீர் எங்களை திருப்புகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவராக இருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாவீதை போல அப்பேற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எங்களுக்கு அந்த அன்பு, அந்த நேசத்தை நீர் கொடுப்பீராக. இப்போ கிறிஸ்துக்குள்ள நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ எங்களுடைய ஆவி மனுஷன் எல்லாவற்றையும் பெரும்படி தெரிந்தவனாக இருக்கிறான். தொடர்ந்து அந்த எங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய அன்பை நாங்கள் விதைக்கிறோம். அந்த இருதயத்தில் அன்பை விதைக்கும் பொழுது அது நல்ல நிலமாக மாறுகிறது. அந்த நல்ல நிலத்தில் உடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையை நாங்கள் விதைக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் துரிதமாக உள்ள வாழ்க்கையில நிறைவேறிய தீரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீரங்களை நடத்துவீராக. போகிலும் வரையிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியான இயற்கைக்கு அப்பாற்பட்ட நீரங்களை நடத்துவீராக. உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய பிரசன்னம் எங்களோட கூட இருக்கட்டும்.
உடைய ரத்தத்தை நாங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசியின் மீது நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். தேங்க்யூ.